உயிருள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை நாம் எல்லாரும் ஆராதிக்க அந்த நேரத்திலே கூடியிருக்கிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கும்படியாக, அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தும்படியாக நீங்களும் நானும் இந்த நாளை புதிதாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். புதிய ஆவியினால் நம்மை நிறைத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடங்களிலே நிலவி கொண்டிருக்கிறது. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும் மனதார. ஹல்லேலூயா. வாயை விட்டு ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் நல்லவர் என்று நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கல்லுக்கும் மண்ணுக்கும் நாம் துதி செலுத்தவில்லை. உயிருள்ள தேவனுக்கு, உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்த தேவனுக்கு, உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து உயிர் தெழுந்த தேவனுக்கு, ஹல்லேலூயா, உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி தன் உயிரையே படைய வைத்த, ஹல்லேலூயா, இந்த நாளிலே உயிர் தெழுந்தவராகி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அநேக காரியங்களை செய்து கொண்டவராய் நின்று கொண்டிருக்கிறார். அவரை நாம் உயர்த்த போகிறோம். அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவரை நாம் கனப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவராகவே எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறீர். ஆண்டவரே உண்மையாகவே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே நீர் பரிசுத்துக்கு இணையாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை அழைத்தீரே, எங்களை கனப்படுத்தினீரே, எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தீரே. அப்பா நாங்கள் கர்த்தாவை எம்மாத்திரம் ஆண்டவரே, நீர் நினைத்து பார்க்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்பொழுதும் ஆண்டவரை துதியை செலுத்திக் கொண்டே நாங்கள் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரை எப்பொழுதும் துதி எங்கள் வாயிலே இருக்கும்படியாக சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று பார்க்கிறோமே. அப்படியாக நீர் சுவாசத்தை கொடுத்தீரே, அந்த சுவாசம் கொடுத்தவருக்கு நேராக நாங்கள் ஆண்டவரை எங்கள் சுவாசத்தையும் எங்கள் ஜீவனையும் இதோ உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுத்து எங்கள் வாயை திறந்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எங்கள் ஏக சக்கராதிபதியே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் யெகோவா ரஃபாவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் எல்ரோயே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே போதுமானவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய எல்லா பகுதிக்கும் நீ போதுமானவர். ஆண்டவரே இப்படி அருமையான கிருபைக்காக, இப்படி அளவற்ற கிருபைக்காக, இப்படி அளவற்ற இரக்கத்திற்காக, இப்படி அளவற்ற அன்புக்காக, இப்படி அளவற்ற தயவிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இப்படி அன்பு பெரியது. ஆண்டவரே நீர் ஒருவேளை எங்களை மறந்து விட்டு இருந்தால் நாங்கள் ஆண்டவரை இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவித்திருக்க முடியாது. ஆண்டவரே நீர் எங்களையும் ஆண்டவரை ஒரு பொருட்டாக எண்ணி ஆண்டவரே எங்களையும் நினைத்து ஆண்டவரை எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இந்த சன்னிதானத்திலே நிறுத்தி ஆண்டவரை அழகு பார்க்கிறீரே. நன்றி ஆண்டவரே. அப்பா உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்தாமல் எப்படி ஆண்டவரை இருக்க முடியும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும், சோதனைகளின் மத்தியிலும், வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் எங்களை நிறைத்து ஆண்டவரை மேற்கொள்ளும்படியா எங்களை நடத்தி வருகிறீரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆண்டவரை மருத்துவமனையிலே அப்பா கைகள் இல்லாமல், கால்கள் இல்லாமல், ஆண்டவரே கண்களை இழந்தவர்களாக, ஆண்டவரே மூளை செலவிலே ஆண்டவரே கர்த்தாவை பாதிக்கப்பட்டவர்களாக, ஆண்டவரே மனநிலையிலே பாதிக்கப்பட்டவராக, ஆண்டவரே உடல் முழுவதும் அநேக சரீரங்களிலே கர்த்தாவை ஒவ்வொரு ஆண்டவரே அவயவங்களும் பாதிக்கப்பட்டவர்களாக அநேகர் இருக்கும் பொழுது நீர் எங்கள் மேல் ஆண்டவரை இவ்வளவாய் கிருபை வைத்தீரே, எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீரே, பலத்தை கொடுத்தீரே. நாங்கள் மருத்துவமனைக்கு போகும் பொழுதெல்லாம் ஆண்டவரே மனதிலே எத்தனை ஆண்டவரை நன்றி உணர்வை கொடுக்கிறேன். எங்களையும் கர்த்தாவே ஆண்டவரே சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆண்டவரை அவர்களுக்காக ஜெபிக்கும்படியான ஆண்டவரே ஒரு கர்த்தாவே அப்பா நிலையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல அவயவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல கர்த்தாவே நல்ல கால சூழ்நிலைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம் சமாதானத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நல்ல கைகளுக்காக கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே ஃபங்க்ஷன் ஆகிற எல்லா அவயவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல பிபி நிலைமையை கொடுத்திருக்கிறீரே, நார்மல் பிபியை கொடுத்திருக்கிறீங்க, நார்மல் டெம்பரேச்சரை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா எத்தனை மேன்மையுள்ளவர், எத்தனை மேன்மையுள்ளவர். ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே அப்பா நரம்புகளிலே பாதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே அவர்கள் எல்லாம்
புரியும் பொழுது கர்த்தர் எங்கள் நரம்புகள், இரத்த நாளங்கள், ஆண்டவரே எங்களுடைய சதைகள், எங்களுடைய எலும்புகள் ஆண்டவரே உம்மை போற்றி துதிக்கும்படியாய் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீரே அப்பா. அப்படி மேன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது கூட உம்மை துதித்து பாடுபடியாக ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே இதோ ஆயத்தமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுகிறேன். இடியும் மின்னலும் கேட்கின்றதே, கடலின் அலைகளும் வேகமாய் மோதுகின்றதே. இடியும் மின்னலும் கேட்கின்றதே, கடலின் அலைகளும் வேகமாய் மோதுகின்றதே. புயலின் சீற்றமும் வேகமாய் வருகின்றதே. என்ன செய்வேன் என்று கடலின் நடுவில் நிற்கின்றேன். நான் என்ன செய்வேன் என்று கடலின் நடுவில் நிற்கின்றேன். சுற்றி சுற்றி பார்க்கின்றேன், சூழலில் ஒருவர் வருகின்றார். சுற்றி சுற்றி பார்க்கின்றேன், சூழலில் ஒருவர் வருகின்றார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சுற்றி சுற்றி பார்க்கின்றேன், சூழலில் ஒருவர் வருகின்றார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆம் சகோதரிகளை, இடியும் மின்னலும் நம்மை வாழ்க்கை முழுவதும் பல இடங்களிலே நமக்கு எதிரான இடி மின்னல்கள் கேட்கின்ற பொழுது, கடலின் அலைகளைப் போல பிரச்சனைகள் மோதுகின்ற பொழுது, புயலின் சீற்றத்தை போல அநேகருடைய சீற்றங்கள் நம்மை எதிர்நோக்கி வருகின்ற பொழுது என்ன செய்வோம் என்று நீங்களும் நானும் நடுக்கடலிலே நிற்கின்றவர்களை போல திகைத்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வேளையிலே நீங்களும் நானும் சுற்றி சுற்றி பார்க்கின்றோம். யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? யாராவது எனக்கு இறங்க மாட்டார்களா? யாராவது எனக்கு கரம் பிடித்து என்னை பயப்பட வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்களா என்று திகைத்து நிற்கிறதான வேளையிலே ஹல்லேலூயா, அந்த சூழலிலே ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். அந்த சூழலிலே ஒரே ஒரு நபர் வந்து கொண்டிருக்கிறார். யாரும் நம்முடைய வார்த்தைகளை பார்க்காத கேட்காத நிலையிலே, யாரும் நம்மை கண்டுகொள்ளாத நிலையிலே ஒரே ஒருவர் மாத்திரம் நம்மை நோக்கி கடந்து வருகிறார், நம்மை நோக்கி கடந்து வருகிறார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. அவர் வேறு எவரும் இல்லை. நம்மை நேசிக்கிற, நம்மை ஆட்கொண்டிருக்கிற, நமக்கு ரட்சிப்பை கொடுத்து, நமக்கு சுகத்தை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் பலத்தை கொடுத்து, நமக்கு வார்த்தைகளினாலே ஆறுதல் படுத்தி, தேறுதல் படுத்தி நம்மை நோக்கி அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஆதலால் நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம் சகோதரிகளே. எந்த சூழ்நிலைகளை குறித்தும் பயப்பட வேண்டாம் என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தைரியமாய் அறிக்கையிடலாம், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், அவர் என்னோடு கூட தான் இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்து கொண்டே நம் நாட்களை கடத்த வேண்டும் சகோதரிகளே. கரம் நீட்டி என்னை அழைக்கின்றார், வேகமாய் ஓடி கரத்தை பிடிக்கின்றேன். இயேசு கரம் நீட்டி என்னை அழைக்கின்றார், வேகமாய் ஓடி கரத்தை பிடிக்கின்றேன். சமாதானம் சந்தோஷம் உள்ளத்தை பிடித்தது, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சமாதானம் சந்தோஷம் உள்ளத்தில் வந்தது, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சுற்றி சுற்றி பார்க்கின்றேன், சூழலில் ஒருவர் வருகின்றார். சுற்றி சுற்றி பார்க்கின்றேன், சூழலில் ஒருவர் வருகின்றார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். அலைகள் என்னை இழுக்கவில்லை, இடியும் என்னை தாக்கவில்லை. அலைகள் என்னை இழுக்கவில்லை, இடியும் என்னை தாக்கவில்லை. புயலின் சீற்றமும் சேதப்படுத்தவில்லை, நான்
பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. புயலின் சீற்றமும் சேதப்படுத்தவில்லை. நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆம் என் அருமை சகோதரிகளே, அலைகள் எத்தனை வந்தாலும் அவைகள் நம்மை இழுத்து செல்ல முடியாது. ஹல்லேலூயா. இடி எவ்வளவுதான் வேகமாய் இடித்தாலும் அது என்னை சேதப்படுத்தாது. அது என்னை ஒரு நாளும் தாக்க முடியாது. புயலின் சீற்றம் நம் வாழ்க்கை சூழ்நிலைகளில் எந்த பகுதியிலே புயல் வீச்சினாலும், எந்த பிரச்சனைகள் நம்மை தாக்கினாலும் ஒன்றும் உங்களையும் என்னையும் இந்த நாள் பரியந்தம் சேதப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. இந்த நாள் பரியந்தம் சேதப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. என் இயேசு என்னோடு இருப்பதால், என் இயேசு என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். அந்த சூழலிலே அவர் என்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அந்த சூழலிலே அவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாயிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களை விட்டும் என்னை விட்டும் ஒரு நாளும் கடந்து போகாதபடி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எது நடந்தாலுமே நான் அசைய மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் எது நடந்தாலுமே நான் அசைய மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன். என்னை சக்கரம் என்னை பிடித்ததினால் நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என்னை சக்கரம் என்னை பிடித்ததினால் நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் என்ன வந்தால் என்ன சகோதரிகளே, எது நடந்தால் என்ன சகோதரிகளே, எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு இயேசு, எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையுடைய இயேசுவை நீங்களும் நானும் உள்ளத்தில் பெற்றிருக்கிறோம். ஆதலால் நீங்களும் நானும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த நாளிலே நாம் அறிக்கை செய்வோமா? அவர் என் இயேசு என் வலது பாரிசத்திலே இருக்கிறபடியினால் நான் அசைய மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன். ஒரு நாளும் நான் திகைத்து போவதில்லை, ஒரு நாளும் நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்குள் இருக்கிற கண்மலையாகிய கிறிஸ்து, அஸ்திபாரமாகிய கண்மலையாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் மிகுந்த அஸ்திபாரமாய், ஹல்லேலூயா, அடித்தளமாய் அவர் இருக்கிறார். ஆதலால் உங்களையும் என்னையும் எத்தனை காற்றுகள் வீசினாலும், எத்தனை புயல்கள் வந்தாலும், எத்தனை இடி மின்னல்கள் தாக்கினாலும் ஒன்றும் உங்களையும் என்னையும் அசைக்க முடியாது. எந்த பிரச்சனையும் என் இயேசுவை விட்டு பின்வாங்கி செல்ல முடியாது. எந்த பிரச்சனையும் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுலை போல நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். என் நேசர் கரம் என்னை பிடித்திருக்கிறார். எந்த மனிதனுடைய கரம் என்னை பிடிக்கவில்லை. எந்த மனிதனும் என்னை கரம் பிடித்தால் அது ஒரு வாழ்க்கையின் கடைசி பகுதி வரைக்கும் வரலாம். ஆனால் மரணம் வரைக்கும், மரணத்திற்கு பிறகும் அவர் கரம் என்னை பிடித்திருப்பதினால் பரலோகம் சேரும் வரை அவரோடு கூட நான் இணைந்து செயல்பட முடியும். அவருடைய கரம் உங்களையும் என்னையும் வழிநடத்தி செல்லுகிற கரம். அவருடைய கரம் உங்களுக்கும் எனக்கும் பாதையை காட்டி வழிநடத்தி செல்லுகிற கரம். அப்பேற்பட்ட கரத்தை நான் பிடித்திருக்கிறோம். நான் பிடித்திருக்கிற கரம் சாதாரண கரம் இல்ல, அது வல்லமையுள்ள கரம், அது பலத்தின் கரம், அது அசைக்க முடியாத கரம், எந்த சூழ்நிலையும் கைவிட முடியாத கரம். அப்படிப்பட்ட ஒரு கரத்தை நாம் பிடித்திருக்கிறோம். அதனால் ஒரு நாளும் நீங்களும் நானும் பயப்பட அவசியம் இல்லை. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை இந்த இடத்திலே கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுடைய வீட்டிலும் இருக்கிற இடத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் நிலவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, எப்பொழுதும் ஆவியிலே நிறைந்திருக்கிறவராக, உம்மை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உடையவர்களாக நீர் எங்களை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பாடலை பாடுகிறோம். உம்மோடு பேச நான் வாஞ்சிக்கிறேன், உம்மோடு நடக்க நான் வாஞ்சிக்கிறேன். உம்மோடு பேச நான் வாஞ்சிக்கிறேன், உம்மோடு நடக்க நான் வாஞ்சிக்கிறேன். உம்மையை பார்க்க நான் வாஞ்சிக்கிறேன், உம் சித்தம் நடக்க நான் வாஞ்சிக்கிறேன். உம்மையை பார்க்க நான் வாஞ்சிக்கிறேன், உம் சித்தம் செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை வாஞ்சைகள், எத்தனை ஆவல்கள் இருந்தாலும் அது என் நேசருக்கு நேராக
நம்முடைய இயேசுவுக்கு நேராக இருக்க வேண்டும். சகோதரிகளே, நாம் இயேசுவை வாஞ்சிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் இயேசுவை வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரோடு பேசுவதுதான் நம்முடைய வாஞ்சியாய் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளையோடு, நம்முடைய கணவரோடு, நம்முடைய உறவினர்களோடு பேசுவதை காட்டிலும் என் நேசரோடு, என் தேவனோடு தனிப்பட்ட உறவிலே நான் இருக்கிறேனா, நான் அவரை வாஞ்சிக்கிறேனா, ஒவ்வொரு நாளும் அவரை வாஞ்சித்து நம்முடைய ஆத்துமா கதற வேண்டும். சகோதரிகளே, உம்மோடு நடக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு பாதையிலும் அவர் செலுத்துகிற நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பாதைகளிலும் நீங்களும் நானும் நடக்க வாஞ்சித்து நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உம்மை பார்க்க நான் வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கு ஜெபத்திலே இயேசுவை காண வாஞ்சிக்கிறோம். இயேசுடைய பிரசன்னத்தை எத்தனை பேர் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதித்து பாடி புகழும் போது, ஹல்லேலூயா, அவருடைய பிரசன்னத்திலே நாம் உணர முடியும். ஹல்லேலூயா, அவரை பார்க்க முடியும். அவருடைய செயல்களை நாம் உணர முடியும். ஹல்லேலூயா, அவருடைய சித்தத்தை நாம் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் ஹல்லேலூயா அவருக்கு பிரியமானவர்களுடைய ஹல்லேலூயா செயல்கள், அவருடைய சித்தங்கள், அவருடைய விருப்பங்களை செயலாற்றுவதற்கு ஆவலாய் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டதின் நோக்கம் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்ய நாம் வாஞ்சிக்க வேண்டும். அவருடைய சித்தம் செய்யவே நம்முடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி மூச்சு வரை அவருடைய சித்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் நாம் செய்ய துடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த பாடல் விவரிக்கிறது. தினம் தினம் நான் ஜெபிக்கணுமே, தினம் தினமும் பிரசன்னத்தை உணரணுமே, தினம் தினம் நான் ஜெபிக்கணுமே, தினம் தினமும் பிரசன்னத்தை உணரணுமே, தினம் தினமும் ஆவியால் நிரம்பணுமே. ஹல்லேலூயா. தினம் தினமும் வார்த்தையை தந்திடுமே, தினம் தினமும் ஆவியால் நிரம்பணும், தினமும் வார்த்தையால் நிரப்பிடுமே. ஹல்லேலூயா. உம்மோடு பேச நான் வாஞ்சிக்கிறேன், உம்மோடு நடக்க நான் வாஞ்சிக்கிறேன், உம்மையை பார்க்க நான் வாஞ்சிக்கிறேன், ஓம் சித்தம் செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தினம் தினம் நான் ஜெபிக்கணுமே, தினம் தினமும் பிரசன்னத்தை உணரணுமே. நம்ம எத்தனை பேர் அதிகாலை வேளையிலே எழுந்து தேவனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜெபித்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணராவிட்டால் அவருடைய சன்னிதானத்திலே அந்த சந்தோஷத்தை நாம் பெற முடியாது. அந்த சமாதானத்தை நாம் நிரந்தரமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் புது ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும், புது அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். அபிஷேகமானது நீங்களும் நானும் ஒரு நிமிடத்திலே அல்லது ஒரு நாளிலே பெற்றுக்கொள்கிற அனுபவம் அல்ல. அது தினம் தினம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அது தினம் தினம் அந்த அபிஷேகத்தின் ஆவி நம்மை நிரப்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையினால் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிறது. அந்த வார்த்தையை நாம் வாழ்க்கையிலே அபியாசிக்கிறவர்களாய் அந்த வார்த்தையை தியானிக்கும் போது அது நம்மை நடத்தும், அது நம்மை பலப்படுத்தும், அது நமக்கு ஜீவனை கொடுக்கும், அது நம்முடைய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுடைய புத்தியையும் ஞானத்தையும் கொடுக்கும். அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஹல்லேலூயா. ஆவியில் நிறைந்து நான் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. ஆகாயத்தனை ஆனந்தம் சந்தோஷமே, ஆவியில் நிறைந்து நான் ஜெபிக்கணுமே, ஆகாயத்தனை ஆனந்தம் சந்தோஷமே, வல்லமையினால் தினம் நிரப்பணுமே, சத்ருவை முறியடிக்க பலன் தந்திடுமே, வல்லமையால் தினம் என்னை நிரப்பிடுமே, சத்ருவை முறியடிக்க பலன் தந்திடுமே, தினம் தினம் நான் ஜெபிக்கணுமே, தினம் தினமும் பிரசன்னத்தை உணரணுமே, தினம் தினமும் ஆவியால் நிரம்பணுமே, தினம் தினமும் வார்த்தையை தந்திடுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாக இந்த கூடுகையிலே மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில்,
நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே. ஆகா, என் வாழ்வு செழித்திடுமே. ஆமா, இந்த நாளிலே மனாந்திரமான ஒரு வாழ்க்கை பயணம், மனாந்திரமான ஒரு யாத்திரை. இந்த வாழ்க்கை பயணத்திலே நீங்களும் நானும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே எத்தனை சோர்வுகள், எத்தனை களைப்புகள், எத்தனை பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது துவண்டு போகிறோம். ஆண்டவரே, இதற்கு மேல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதே, நான் எப்படியா இதிலே கடந்து செல்ல முடியும்? இந்த பாதை எனக்கு ஏன் ஆண்டவரே கேட்கிற உள்ளங்கள் எத்தனை எத்தனை. அப்படிப்பட்ட சோர்ந்து போகின்ற நேரங்களிலே, களைத்து போகின்ற நேரங்களிலே, வாடுகிற நேரத்திலே, கண்ணீரின் நேரத்திலே நேசருடைய சத்தம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கேட்டிடும், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கேட்டிடும். அந்த பக்தன் இப்படியாய் பார்க்கிறார், அந்த சத்தத்தை கேட்கிறதான வேளைகளிலே என் வாழ்வு செழித்திடும், என் வாழ்வு செழித்திடும். இன்னைக்கு செழுமையை இழந்து, ஒருவேளை ஆசீர்வாதத்தை இழந்து ஒருவேளை தவித்துக் கொண்டிருக்கலாம். என் அருமையான சகோதரிகளே, இந்த நாளிலே வார்த்தை கடந்து வருகிறது. நேசரின் சத்தம் உன்னிலும் என்னிலும் கேட்டிடும், அப்பொழுது என் வாழ்வு செழித்திடும், அப்பொழுது என் வாழ்வு செழித்திடும். ஹல்லேலூயா. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கு வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கு வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். ஆகா, விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். பக்தர் இப்படியாய் பாடுகிறார். செங்கடல் எதிர்த்து வந்தாலும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரிந்தே. எனக்கு பாதை தெரியவில்லையே, நான் எதில் செல்ல வேண்டும், நான் யாரிடம் இதை குறித்து கேட்க வேண்டும் என்று நினைக்கிறதான வேலைகளே, ஒரு பாதையை என் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அங்கே உண்டு பண்ணி காண்பிப்பார். அது மாத்திரமல்ல, அதிலே அவர் விடுவிக்கிறவராய், ஹல்லேலூயா, புதுபலன் கொடுக்கிறவராய், தடுத்து நிற்கிறதான சத்துருக்களை அழிக்கிறவராய், அவ்வளவு வல்லமையுடையவராய் கடந்து வருகிறார். சத்துருக்களுக்கு எதிர்பேச யாரும் இல்லை என்று ஏங்காதீர்கள் சகோதரிகளே. சத்துருக்களை அழித்து போடும் வல்லமையுள்ள ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, விடுவிக்கிற ஆண்டவர். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நோய்கள், எத்தனை பாடுகள் வந்தாலும் எல்லா பாடுகளிலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் விடுவிக்கிறவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, என்னை புதுபலன் நல்குவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்துருக்களை முறியடிக்கிறவராக கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம் என்று நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. ஒன்னாந்திர யாத்திரையில் கழைக்கு நான் சொந்து போகும் நேரங்களில், ஒன்னாந்திர யாத்திரையில் கழைக்கு நான் சொந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே. ஆகா, என் வாழ்வு செழித்திடுமே. பக்தன் விதமாய் பாடுகிறார். இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. உங்களுடைய வாழ்க்கையிலே தனிமையை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்களா? கைவிடப்பட்ட நிலைமையை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இனிமையற்ற வாழ்வு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இதோ மகிமையுள்ள தேவன் உங்களையும் என்னையும் தாங்கும்படியாய் உங்கள் மத்தியிலே இருக்கிறார், என் மத்தியிலே இருக்கிறார். மகிமையின் தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். இனிமையான மன்னாவை வருஷிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் சாதாரண ஒரு மன்னாவை கொடுக்கிற தேவன் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் இனிமையான மன்னாவை வருஷிக்க பண்ணுகிற தேவன். இனி எனக்கென்றும் தாழ்வு இல்லையே என்று பக்தன் பாடுவதை போல உங்களுக்கும் எனக்கும் எந்த காரியங்கள் நிகழ்ந்தாலும் ஒரு நாளும் தாழ்வு இல்லை. ஏனென்றால் ஹல்லேலூயா, இனிமையான மன்னாவை தந்து
வருஷிக்க பண்ணுகிற வர்த்திக்க பண்ணுகிற தேவனை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரே அப்பா உற்சாகப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த நல்ல கர்த்தாவே வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பிரசன்னத்தை இருக்கிற இடங்களிலே சகோதரிகள் எந்த இடத்தில் இருந்தாலும் அதை எப்பொழுதும் அந்த பிரசனத்தை விடாதிருக்க, அந்த பிரசனத்திலே திளைத்திருக்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பலத்தை பெற்றுக்கொண்டு புது ஆவியை பெற்றுக்கொண்டு புது ஜீவனில் கர்த்தாவே நாங்கள் இன்னும் அதிகமாய் முன்னேறத்தக்கதாக உண்மை மகிமைப்படுத்துவதற்கென்றே எங்களை உண்டாக்கின ஒரு தெய்வம் ஆண்டவரே. உண்மை மகிமைப்படுத்திக் கொண்டே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடத்தி செல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனதாரமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ வாழ்க 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 என்றுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கே சகல கனமும் சகல மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தொழுது கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.